எல்லாருக்குமே என்ன மனநிலைன்னா அரசு மருத்துவமனைனாவே டாக்டர் குறைவா இருப்பாங்கன்னு. இப்போ எங்கேயும் இல்லை. நீங்கள எடப்பாடி பழனிசாமியே அடிக்கடி அதான் சொல்லி இருக்கிறாரு. இப்ப எல்லா அரசு மருத்துவமனை இல்ல எல்லா அரசு மருத்துவ நான் சொல்லிடுறேன், நீங்க கேட்கிறேன். எல்லா மருத்துவமனைகளிலும் 100% இருக்கணுங்கிற வகையில தொடர்ச்சியா பண்ணிட்டு இருக்கிறோம். இப்ப கூட ஒரு போன வாரம் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் 12,000 மருத்துவருக்கு பணியிடங்கள் காலினார். நான் உடனடியாக அடுத்த நாள் சொன்னேன், மொத்தமே 20,000 பணியிடங்கள் தான் மருத்துவத்துறையில, 12,000 காலின்னு சொன்னார். அதுல உண்மை நிலை என்னன்னா 2,642 பேர் 5 மாசத்துக்கு முன்னாடி தான் முதல்வர் பணியாணை தந்தார் மருத்துவர்கள். அந்த பணியாணை தந்த அந்த MBBS படித்த டாக்டர்கள், அதில் PG படித்தவங்களும் வருவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்த DMS DMEக்குன்னு அங்கே ஷிஃப்ட் ஆகுவாங்க. அப்போ அதில் வந்து ஒரு 400-500 வேக்கன்சி. டெய்லியுமே அந்த பணி ஓய்வு பெறுவதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் சேர்த்து ஒரு 700-800 தான் வேக்கன்சி. இப்போ 1100 வேக்கன்சிக்கு நேற்றுக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்குறோம். நேற்றுக்கு பத்திரிகைகள்லாம் விளம்பரம் வந்திருக்கு, அனைத்து பத்திரிகைகளிலும் விளம்பரம் வந்திருக்கு. MRB சார்பில் 1100 மருத்துவர்களை இப்போ எடுக்க போகிறோம். வர டிசம்பர் 11ஆம் தேதி எக்ஸாமினேஷன், இந்த தேர்வு முடிஞ்சோடனே அதுவும் போட்டு போகிறோம். அது போட்டு முடிச்சுட்டு இப்போ கிராம சுகாதார செவிலியர்கள் உச்சநீதிமன்றத்தின் ஆணைக்கு பிறகு ஒரு 2,300 பேருக்கு ஒரு மாதத்திற்கு முன்னால் மாண்புமிகு முதல்வர் பணியாணை தந்தார். அதில் பேலன்ஸ் இருக்கிறவங்களையும் இப்போ எடுக்க போகிறோம். அது எடுத்து முடிச்சாச்சுன்னா ஹெல்த் இன்ஸ்பெக்டர்ஸ் ஏற்கனவே இன்டர்வியூ போயின்னு இருக்கு. இந்த 3 முடிஞ்சிருச்சுன்னா இந்த மக்கள் நல்வாழ்வுத்துறையில் 0% வேக்கன்சி. இது வரைக்கும் எப்பவுமே இந்த துறை வரலாற்றில் எப்பவுமே இல்லாத அளவுக்கு பூஜ்ய நிலையில் காலி பணியிடங்கள் என்கின்ற அந்த நிலையை எட்டவிருக்கிறோம். நாய்க்கடி உலகம் முழுக்க இருக்கு. நாய்ங்கிறது இன்னைக்கு அதை வந்து கொல்லக்கூடாதுங்கிறது மனிதநேய ஆர்வலர்களுடைய இது. அப்போ நம்ம அதுக்கு என்ன பண்ணுறோம், இந்த தடுப்பூசி மட்டும்தான் போடுறோம். பர்த் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தடுப்பூசி போட்டு அதை இது பண்ணணும், உயிர் வதை கூடாது அப்படிங்கிற மாதிரி. மாண்புமிகு முதல்வர் தலைமையில் ஒரு கூட்டம் நடத்தி நகர்ப்புற உள்ளாட்சித்துறை அமைச்சர், நான், மாண்புமிகு துணை முதல்வர், இந்த மாதிரி எல்லா அமைச்சர்களும் எல்லா துறை செயலாளர்களையும் வச்சு இந்த ஸ்டே டாக்ஸ், தெருவில் திரிகிற நாய்களுக்கு என்ன மாற்று அப்படின்னும் போது அதுக்கு நிச்சயமா பர்த் கண்ட்ரோல் பண்ணுறது மட்டும் இல்லை, இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு ஷெல்டர் போட்டு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்கீம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இப்போ உச்சநீதிமன்றத்திலையும் அதான் சொல்லியிருக்காங்க. இதை வந்து நடைமுறைப்படுத்த தொடங்கிட்டா தெருக்கல்ல சுத்தமாக எந்த நாயும் இருக்காது. அது மட்டும் இல்லை, இப்போ இந்த வீட்டில் வளர்க்குற செல்லப்பிராணியா நாய் இருக்கிறதால அதுக்கு லைசன்ஸ் கொடுக்குற திட்டத்தையும் இப்போ தீவிரப்படுத்தி எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த நிகழ்ச்சியின் மூலமா உங்களின் வாயிலா பொதுமக்களுக்கு அறிவுறுத்துகிற ஒன்று, நாய் வளர்க்குறத வந்து யாரும் குறை சொல்லலை. வளர்க்குற அத்தனை பேருமே அதுக்கு லைசன்ஸ் வாங்கி முறையா வீட்டுக்குள்ள மட்டும் வளர்த்துக்கினா எந்த பிரச்சனையும் இல்லை. பொதுமக்களுக்கு பாதிப்பு இல்லாமல் வளர்த்துக்கினா எந்த பிரச்சனையும் இல்லை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.